ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சிம்பிளான ட்ரை ஃப்ரூட் கேக் வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் டைம் கேக் பண்ணுறவங்களுக்கே இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ கேக் செய்ய தேவையான பொருட்கள் வந்து பார்க்கலாம். 2 முட்டை, டூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சம், ஒரு பவுலில் மைதா எடுத்திருக்கேன். எந்த பவுலில் பவுடர் சுகர் ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். எந்த பவுலில் பவுடர் சுகர் எடுக்கிறோமோ அதே பவுலில் மைதா வந்து ஈக்குவலண்ட்டாக இருக்கணும். அதோட 50 கிராம் வந்து வெண்ணெய் நான் எடுத்து வச்சுருக்கேன். வெண்ணெய் ஃப்ரீசரில் இருக்கிறதுனால அப்படி இருக்குது. 1 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்க போகிறேன், அது கார்ன்ஃப்ளவர். 2 ஸ்பூன் வந்து பால் பவுடர் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக பால் எடுத்திருக்கேன். பால் பவுடர் இல்லைன்னாலும் நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளவர் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஓகே. வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம இதெல்லாம் சேர்த்து பிளெண்டரில் எப்படி அரைச்சி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது டூட்டி ஃப்ரூட்டி கூட ஒரு அரை டீஸ்பூன் வந்து மைதா மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அது கேக்கில் வந்து அது மிக்ஸ் பண்ணும்போது அது அடியில் போய் தங்கிடும். அதனால் கொஞ்சம் மைதா மாவு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா வந்து அடியில் வந்து செட் ஆகாது. அப்படியே கரெக்டாக இருக்கும் கேக்கில் மிக்ஸ் பண்ணும்போது. இப்போ நான் பட்டரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பட்டரையும் அப்புறம் அது கூட பவுடர் சுகர் எடுத்து வச்சுருக்கேன்ல, ஜீனி அரைச்சி வச்ச பவுடர் சுகர், அதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நான் இப்போ மிக்சியில் ஜஸ்ட்டு ஒரு சுற்று மட்டும் நான் விட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள். இப்போ இதோட நான் 2 எக்கு ஆட் பண்ண போகிறேன். எக்கு பட்டர் இல்லைன்னா நீங்கள் அதுக்கு ஆப்ஷனலாக வந்து எக்கு சேர்க்க விரும்பலைன்னா நீங்கள் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கு ஈக்குவலாக கேக் நல்லாயிருக்கும். எப்படி இருந்தாலுமே இந்த கேக் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பால் பவுடர் 2 டீஸ்பூன் வந்து எடுத்து வச்சுருக்கேன்ல, அதை ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இதோட 1 டீஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் கரெக்டாக ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். இதோட பால் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சின்ன கிளாஸில் ஒரு அரை கிளாஸ்க்கும் கம்மியாக பால் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதோட நான் கொஞ்சமாக வந்து வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இது ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்தாலே போதும், ஸ்மெல் நல்லாயிருக்கும். அந்த எக்கு ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக தான் வெண்ணிலா எசன்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுறது. இப்போது பேக்கிங் பவுடர் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். பேக்கிங் சோடா வந்து நான் எதுவும் ஆட் பண்ணல, வெறும் பேக்கிங் பவுடர் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க. இதை நல்லா எல்லாத்தையும் நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதோட இப்போ நம்ம ஃபைனலாக வந்து மைதா மாவை ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை நல்லா மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். இந்த கேக் வந்து ஒண்டர் கேக்கோட ட்ரை ஃப்ரூட் கேக் அளவுக்கு அந்த ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நான் நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா அது வந்து ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சி. தோசை மாவு, இட்லி மாவு எவ்வளோ கொஞ்சம் ஓரளவு ஈவனாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. பட்டர் பேப்பர் வந்து ஸ்பெஷலாக எதுவும் பண்ணலைங்க. நார்மல் பேப்பரை கட் பண்ணி ரவுண்டாக கட் பண்ணி அதில் பட்டரை ஆட் பண்ணி சுற்றி நான் அதை தடவி எடுத்துக்கிறேன். நீங்களே பாருங்கள். இவ்வளோதாங்க பட்டர் பேப்பர். பட்டர் பேப்பர்ன்றது ஒரு ஸ்பெஷல்லாம் கிடையாது, இதுதான் சிம்பிள் தான் பட்டர் பேப்பர்ன்றது. நீங்களே பாருங்கள், இந்த கேக் வந்து நல்லாயிருக்கும். நான் மிக்ஸ் பண்ண அந்த பேட்டர் வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கேக் வந்து நல்லா பார்த்துக்கோங்க, இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் அந்த கேக் வந்து அந்த ஸ்பாஞ்சினஸ் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கெட்டியாக இருந்தாலும் வந்து கேக் வந்து ரஃப் ஆகிடும். இந்த அளவில் நீங்கள் எக்கு ஆட் பண்ணலைன்னா எக்கு பால் ஆட் பண்ணலாம், அதுக்கு பதில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் ஆட் பண்ணலனா கூட பிரச்சனை இல்லை. பால் பவுடர் ஆட் பண்ணலனாலும் டேஸ்ட் கண்டிப்பாக வரும். பால் பவுடருக்கு பதில் நீங்கள் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. வெண்ணிலா எசன்ஸ் இல்லைன்னா அதுக்கு பதில் நீங்கள் வந்து ஏலக்காய் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் எப்படி இருந்தாலும் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணால் லைட்டாக எக்கு ஸ்மெல் வரும். மற்றபடி அது வந்து கேக் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இதை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிட்டு இதோட நம்ம மீதி இருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் டூட்டி ஃப்ரூட்டின்னு தான் இருக்குன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற டேட்ஸு, அப்புறம் கிஸ்மிஸ் பழம், இது எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நட்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஃப்ளேவருக்காக தான் இது ட்ரை ஃப்ரூட் கேக் வந்து. இப்போ அந்த பபிள்ஸ் வராமல் எல்லாத்தையும் 2 தட்டு தட்டி வச்சுக்கிட்டு, இப்போது ஒரு 10 நிமிஷம் நான் வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டேன். அது அடியில் ஒரு சின்ன தட்டு இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்டாண்டு வச்சு நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணி கரெக்டாக ஒரு 1/2 hour வந்து நான் செட் பண்ணுறேன். 1/2 hour கழித்து பாருங்கள், கேக் வந்து நான் அந்த ஸ்பூனை விட்டு எடுக்கிறேன். கேக் வந்து நல்லா செட் ஆகி வந்துருச்சு, அதில் ஒட்டவே இல்லை. இப்போ நான் இதை எடுத்து வெளியே கொஞ்சம் நேரம் ஆற வைக்கிறேன். ஆற வச்சதுக்கப்புறமா நான் இதை ஒரு பிளேட்டில் வந்து தட்டுறேன். பாருங்கள், கேக் வந்து அழகாக வந்துடும். அவ்வளோதாங்க, கேக் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் அது மேலே உள்ள பட்டர் பேப்பர் வந்து எடுக்கிறேன். ஈஸியாக வந்துடும் அந்த பட்டர் பேப்பர் வந்து.
நீங்கள் பட்டர் தான் ஆட் பண்ணல, வேறு எந்த ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில், ஸ்மெல் வராத எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நான் இந்த கேக்கை வந்து நான் கட் பண்ணி காமிக்கிறேன். சூடாக தான் இருக்குது கேக்கு. கொஞ்சம் ஆறுனா இன்னும் நல்லாயிருக்கும் கேக்கு. இந்த கேக் சாப்பிடும்போது அப்படியே ஸ்மூத்தாக இருக்குங்க. ரொம்ப சாஃப்டாக வாயில் அப்படியே கரையும் இந்த கேக் வந்து. பாருங்கள். கேக்கை நான் பிச்சு காமிக்கிறேன் எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு. கேக் ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பண்ணாலே வந்து கேக் வந்து பர்ஃபெக்டாக வரும் உங்களுக்கும். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.